வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலக அரங்கில் முன்னேற்றம். இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. விசச்சாராயம் விவகாரம். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சந்திப்பு. கடற்படை மாலுமி உயிரிழப்பு. இலங்கையில் கைதான இந்திய மீனவர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு என தகவல். டெல்லியில் கனமழை. சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. T20 உலகக்கோப்பை தொடர். இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. தமிழகத்தில் ஜூலை 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநரை பிரேமலதா விஜயகாந்த் இன்று சந்திக்க உள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்தது போல ஒரு அநாகரிக அரசியல்தான் விக்கிரவாண்டியிலும் நடக்கப் போவதாக கூறினார். மேலும் எதிர்ப்பை தெரிவிக்கவே புறக்கணிப்பு முடிவு என்றும் அவர் கூறினார். கடற்படை மாலுமி உயிரிழந்த விவகாரத்தில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கடந்த 24ஆம் தேதி இந்திய மீனவர்கள் 10 பேரை கைது செய்து அவர்களின் படகை பறிமுதல் செய்தனர். இந்த கைது நடவடிக்கையின் போது இந்திய மீனவர்கள் தப்ப முயன்றதாகவும், அப்போது இலங்கை கடற்படை மாலுமி ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பின்னர் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்தது மற்றும் இலங்கை கடற்படை உபகரணங்களுக்கு சேதம் விளைவித்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக காங்கேசன் துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கடற்படை மாலுமி உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறி உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடின. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய அணி 20 ஓவர்களில் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது. இறுதியில் இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் 103 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. மேலும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசதியது. தமிழகத்தில் ஜூலை 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுதல் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சுரேஷ் பெர்னாண்டோ தூத்துக்குடிக்கு வந்தபோது அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுகவிலிருந்து சுரேஷ் பெர்னாண்டோ விலகி தேசிய உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அவருக்கு தேசிய உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆறுமுகம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சுரேஷ் பெர்னாண்டோ தூத்துக்குடி வருகை தந்தார். அவருக்கு அக்கட்சியினர் மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் தூத்துக்குடியின் மையப்பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர், எம்ஜிஆர், வ.உ.சி. காமராஜர் மற்றும் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து குரூஸ் பெர்னாண்டோ சிலைக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் பெர்னாண்டோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கர்ஜி, அமைப்பு செயலாளர் வள்ளி நாயகம், தொழில் அதிபர் குணசீலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சுரேஷ் பெர்னாண்டோ
செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூத்துக்குடி மாவட்ட மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்காக போராடி தூத்துக்குடி மாவட்டத்தை குறைகள் இல்லா முன்னோடி மாவட்டமாக மாற்ற உறுதுணையாக இருப்பேன் என்றும் தெரிவித்தார். ஜமாபந்தி நிறைவு நாளில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் 50 பயனாளிகளுக்கு வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433 ஆம் பாசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் ஜமபந்தி வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா தலைமையில் 21ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஜமாபந்தியில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொது மக்களிடமிருந்து பட்டா மாற்றம், பட்டா திருத்தம், முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் பொது பிரச்சனைகள் என பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு நேரடியாக தீர்வு காணப்பட்டது. அதன் பின்னர் தேர்வு செய்யப்பட்ட 50 பயனாளர்களுக்கு ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் செல்வி, சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர், அரக்கோணம் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலும் அனைத்து அலுவலகங்களிலும் அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் தெரிவித்துள்ளார். அண்மையில் கர்நாடக அரசு அனைத்து அலுவலகங்களிலும் அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இதை தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு தமிழகத்திலும் அனைத்து அலுவலகங்களிலும் அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என சிந்தனை செல்வன் தெரிவித்தார். இது தொடர்பாக சிந்தனை செல்வன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அரசமைப்பு சாசனத்தின் முகவுரையோடு புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தையும் இணைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்களில் அவை இடம்பெறச் செய்வதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். விருதாச்சலத்தில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நாளையொட்டி நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடிசத்து தொடக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் மது கடத்தலுக்கு எதிரான நாளையொட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் போதை பழக்கம் நல்ல குடும்பத்தை கெடுக்கும், போதை பழக்கத்தை ஒழிப்போம், பூ உலகில் வாழ்ந்து காட்டுவோம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்பன உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட கலால் உதவி ஆணையர் சந்திரகுமார், விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் முகமது மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், வட்டாட்சியர் உதயகுமார், காவல் ஆய்வாளர் முருகேசன், கலால் ஆய்வாளர் தெய்வசிகாமணி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார் உள்ளிட்ட மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அந்தியூர் பேரூராட்சியில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்ட தள்ளுவண்டி கடைகள், பூக்கடைகளை பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பத்திரகாளியம்மன் திருக்கோவில் ரவுண்டனா அருகே வாரச்சந்தையில் புதிதாக வணிக வளாக கடைகள் கட்டப்பட்டன. இந்த கடைகளுக்கு முன்புறம் உள்ள சாலை ஓரங்களில் சுற்றுலா ஆம்னி வேன்கள் மற்றும் இளநீர் கடைகள், பூக்கடைகள் உள்ளிட்டவைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டன. இது தொடர்பாக வணிக வளாக கடைகளை ஏலம் எடுத்தவர்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் தெரிவித்தனர். புகாரின் பேரில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கடைகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளை அகற்ற பேரூராட்சி செயல் அலுவலர் உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த இளநீர் கடைகள், பூக்கடைகளை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பள்ளி ஆசிரியை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் குனியாமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் அனிதா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி அனிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் லாரி ஓட்டுநர் அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் இயக்கிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக அரசை கண்டித்து பெரியகுளத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவள்ளூர் சிலை அருகே கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக அரசை கண்டித்து பெரியகுளம் நகர செயலாளர் முத்தையா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெரியகுளத்தில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் பள்ளி கட்டணம் என்ற பெயரில் அதிக அளவில் பணம் வசூல் செய்வதாகவும் அந்த பணத்திற்கான ரசீது கேட்டால் தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு காரணமான தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் பெரியகுளம் நகரமன்ற உறுப்பினர் குமரன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பிரியா முருகேஸ்வரி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் உட்பட பலரும் கலந்துள்ளனர். கடலூரில் நடைபெற்ற ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் சுயேட்சை கவுன்சிலர் காலி பானை எடுத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட 7வது வார்டு கவுன்சிலரான சிவகுமார் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு முதல் ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து தங்களது கிராமத்திற்கு எந்தவித நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுவதில்லை எனவும் இது குறித்து பலமுறை அரசு அதிகாரிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் சிவகுமார் நெத்தியில் நாமம் போட்டு கையில் பானை எடுத்து வந்து கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒன்றிய கூட்டம் நடந்துச்சு. தொடர்ந்து இதே கூட்டம் நடக்கும்போதெல்லாம் நான் பொதுமக்களை சுயேட்சை ஜெயித்தேன். 7வது வார்டில் ஒன்றிய கவுன்சிலர் வாக்கா சிவகுமார் பேசுகிறேன். அதான் என்ன கேட்டால் தொடர்ந்து இந்த 2019 பொது நிதி எவ்வளோ வந்தது, 15வது நிதிக்கு வந்து எவ்வளோ வந்ததுன்னு சேர்மன் சொல்கிறதே கிடையாது. பாமக சேர்மன் செல்வி ஆடியப்பன் அவர்கள் அவருக்கு சார்ந்தவர்கள் மட்டும் தேவையான ஃபண்டுகளை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு சுயேட்சைகளை புறத்தள்ளுகிறார்கள். நிறைய முறை நானும் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் பகுதியில் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. மிஞ்சி போனால் 2 லட்சம் 3 லட்சம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. மீதி எல்லாமே இப்போ முன்னாளத்தை கூட வேப்பூர் பகுதியில் மனுநீதி நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் இதேமாதிரி இந்த 15வது நிதி குழுவில் இதுமாதிரி தவறுதலானாக சேர்மன் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டு அவருக்கு தேர்தல்கள் விட்டு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். அதால் மாவட்ட ஆட்சியர்கள் அதை ஆய்வு செய்து அதை ரத்து செய்துவிட்டு எல்லா ஒன்றிய கவுன்சிலருக்கும் சரிசமமாக 15வது நிதி குழுவில் ஒருக்கு தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துள்ளேன். அதேபோல் கடலூர் பகுதியில் நெல் சோளத்தை சேதப்படுத்திய காட்டு யானைகளால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடலூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேவைக்காக அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் கூட்டம் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் நெல் சோளம் அதிக அளவில் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. இந்த நிலையில் மேலக்கடையநல்லூர் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன், பால்ராஜ், கண்ணன் உள்ளிட்டோர் விவசாய நிலங்களில் புகுந்த காட்டு யானைகளின் கூட்டம் 2 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்களை சேதப்படுத்தியது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் வனத்துறையினரும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் வாங்கிய கடனை செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் இதனால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மேலக்கடலுக்கு மேல் பக்கம் இந்த ஆற்றுக்கு கிழக்க நாங்கள் நெல் பயிரை செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அறுக்கிறதுக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள அறுக்கலாம். ஆனால் அறுக்கங்குள்ள இப்படி வந்து தினமும் வந்து இப்போ 2 வாரமாக வந்து யானைகள் இந்த மாதிரி அழிமாட்டம் பண்ணுது. நாங்களும் வந்து காவலுக்கு வரத்தான் செய்தோம். வந்தாலும் அதை கண்டு நாங்கள் பயப்படவா, அதை கண்டு என்ன செய்ய, நாங்கள் பயந்து தான் ஒதுங்குதோம். ஆனால் தொடர்ந்து இந்த அழிமாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பார்க்கவும் மாட்டுக்காங்க, அதை ஒரு நடவடிக்கை எடுக்கவும் மாட்டுக்காங்க. என்ன நாங்களும் போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, யாரும் வரமாட்டுக்காங்க. என்ன செய்ய, இதுக்கு முடிவு என்ன? நாங்கள் இதுக்கு என்ன செய்ய? நாங்கள் கடன் வாங்கி போட்டிருக்கோம். இது எங்களுக்கு எப்படி அடைக்க? இல்லைன்னா நாங்கள் தூக்கு போட்டு சாவோம். நாங்கள் வந்து விவசாயம் இப்போ 3 மாதமாக அதை விளைய வைத்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலைமையிலே இப்பொழுது யானை வந்து 1 வார காலமாக வந்து தினசரி வந்து அதை சேதப்படுத்தி கொண்டு வருகிறது. இதால் எங்களுக்கு வந்து பண இழப்பு, மன இழப்பு எல்லாமே இழந்து கொண்டு இருக்கும். இதால் அரசாங்கம் எங்களுக்கு மாற்று வழிகள் ஏதாவது இருக்குதா, இல்லை எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடுகள் ஏதாவது உண்டா என்னங்கிறது இன்றைக்கி அரசாங்கம் முடிவெடுத்து இதை செய்ய வேண்டும். தருமபுரி நெல்லிநகர் கோட்டை மாரியம்மன் திருவிழாவில்
தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் நெல்லிநகர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் 40ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 18ஆம் தேதி பந்தக்கால் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் திருக்கல்யாணம், திருவிளக்கு பூஜை, அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், பெண்கள் திருவிளக்கு பூஜை, பால்குட ஊர்வலம் என தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் இறுதி நாளில் பெண்கள் தீச்சட்டி மற்றும் பால் குடத்தை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஊர்வலத்தில் பக்தர்கள் சாமி வேடமணிந்து வந்தது பக்தர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழு தலைவர் ஐயா எல் இளைய பெருமானின் 101வது பிறந்தநாள் விழாவில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவிலில் தென்னாட்டு அம்பேத்கர் ஐயா எல் இளைய பெருமாளின் 101வது பிறந்தநாள் விழா காட்டு மன்னார் கோவில் கொண்டாடப்பட்டது. விழாவில் இளைய பெருமாள் தைய முத்தம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் ஆதி திராவிடர் மகாஜன சங்க தலைவருமாகிய டாக்டர் IGP ராஜகலாமணி கலந்து கொண்டு ஐயா இளைய பெருமாள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் பொது செயலாளர் இளைய அன்பழகன், பொருளாளர் இளங்கோவன், லோகேஸ்வரி மற்றும் துணைத் தலைவர் மகேஸ்வரி, அருண் ஜோதி மற்றும் மழை செல்வங்கள், அர்ஷிதா, நிகிதா மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மறைந்த ஐயா மருத்துவர் வெற்றி வீரமணியின் குடும்பத்தினர் ஐயா இளைய பெருமாள் மணி மண்டபத்தில் இனிப்புகள் வழங்கினர். மேலும் நாட்டார்மங்கலம் துவக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் மதிய உணவும் வழங்கப்பட்டன. மேலும் ஐயா எல் இளைய பெருமானின் 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் அனைத்து அரசியல் கட்சியினர், சமுதாய அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மறைந்த மருத்துவர் LEB வெற்றி வீரமணி குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த தமிழக அரசின் முடிவை கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபீக் வரவேற்றுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றனர். இது குறித்து கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபீக் தெரிவிக்கையில், சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ஒரே காரணத்தால் பிரதமர் VP சிங் தலைமையிலான அரசு கலைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சருக்கு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் எப்பொழுதும் துணை நிற்பார்கள் என்று பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபீக் தெரிவித்தார். இன்று சட்டமன்றத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் முதலாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்றத்திலே அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையிலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இன்று மிகப்பெரிய தமிழக மக்களுக்கும் தமிழ்நாடுக்கும் மிகப்பெரிய அற்புதமான நாள். புழல் ஒன்றியம் புள்ளி லைன் ஊராட்சிக்குட்பட்ட ஹோலி சைல்ட் பள்ளி தெருவில் போதை மறுவாழ்வு மையம் சார்பில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளி லைன் ஊராட்சிக்குட்பட்ட ஹோலி சைல்ட் பள்ளி தெருவில் இயங்கி வரும் ரிடம்டிவ் ரெகவரி கேர் மது மற்றும் போதை மறுவாழ்வு மையம் சார்பில் அகில உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி
விழிப்புணர்வு பேரணி நிர்வாக இயக்குனர் நெல்சன் ஏற்பாட்டில் ரோட்டரி ஸ்ரீ குமரன் மருத்துவமனை டாக்டர் ஆறுமுகசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புள்ளி லைன் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ் செல்வி ரமேஷ் மற்றும் சமூக சேவகர் ரமேஷ், செங்குன்றம் சரக சட்ட ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர் புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். பேரணியில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்ற தனியார் பள்ளியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் ஒருங்கிணைப்பாளர் சரண், செங்குன்றம் சரக உதவி ஆய்வாளர்கள் ரமேஷ், பாஸ்கர் மற்றும் செவிலியர் சித்ரா உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மந்தித்தோப்பு துளசிங்க நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மா பூமாதேவி ஆலயத்தில் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு துளசிங்க நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மா பூமாதேவி ஆலய குரு பூஜை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சியும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. அதனை அடுத்து 5 மணிக்கு மகா கணபதி பூஜை, புண்ணியாக வசனம், சங்கல்பம், மகா கணபதி ஹோமம் மற்றும் குருமூல மந்திர ஹோமம் மற்றும் பூர்ணஹதி நடைபெற்றது. அதன் பின்னர் குரு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அம்பாள் பரிவார தெய்வங்களுக்கு மஞ்சள் பொடி, திரவியம், தேன், சந்தனம், விபூதி மற்றும் குங்குமம் போன்ற வாசன திரவியங்கள் மூலம் அபிஷேகங்கள் நடைபெற்றது. லக்ஷ்மணன் சுவாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆலய குருக்கள் செல்வ சுப்பிரமணியன், சங்கரன் குருக்கள், ஆறுமுகம் ஆகியோர் பூஜைகளை சிறப்பாக செய்தனர். இதனையடுத்து ஸ்ரீ குருபாதாசன பரிபாலன் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ குருபாத தரிசன பரிபாலன அறக்கட்டளை செய்தது. உலக புகழ்பெற்ற ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை என்னும் பணியில் 1,19,19,204 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உலக பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்கி வரும் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணம், நகைகள் என்னும் பணி கோவிலின் கிழக்கு கோபுர மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் உண்டிலில் செலுத்திய காணிக்கைகளை கோவில் பணியாளர்கள் மூலம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு உண்டில் எனும் பணி நடைபெற்று வந்தது. இந்த உண்டில் காணிக்கை என்னும் பணியில் 500 ஊழியர்கள் மற்றும் ராமேஸ்வரத்தில் உழவார பணி மேற்கொள்வர்கள், சேலம், தஞ்சாவூர் ஆகிய பகுதியில் சேர்ந்தவர்கள், தன்னாளர்கள் உள்ளிட்டோர் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உண்டியல் எனும் பணியை மேற்கொண்டனர். இந்நிலையில் உண்டியல் எண்ணப்பட்டதில் 1,19,19,204 ரூபாய் பணமும், 201 கிராம் தங்கமும், 500 மில்லி கிராம் வெள்ளியும், இதர பொருட்கள் 4 கிலோ 800 கிராம், 113 வெளிநாட்டு பணமும் கிடைத்துள்ளதாக கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலக அரங்கில் முன்னேற்றம், இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. விசச்சாராயம் விவகாரம், ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சந்திப்பு. கடற்படை மாலுமி உயிரிழப்பு, இலங்கையில் கைதான இந்திய மீனவர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு என தகவல். டெல்லியில் கனமழை, சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. T20 உலகக்கோப்பை தொடர், இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. தமிழகத்தில் ஜூலை 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.